கல்வி வேலைவாய்ப்புகள் நியாயமான முறையில் பகிர்ந்து அளிக்கப்படுவதற்கு நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம். உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் மேற்கொள்ளும் முறையை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தல். மருத்துவமனைகளில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக விசாரிக்க தேசிய பணிக்குழு விசாரணை அமைப்பை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்றம். மருத்துவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பது வழிகாட்டுதல்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. கொல்கத்தா சம்பவம் நாடு முழுவதும் உள்ள பெண் மருத்துவர்களின் பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்குகிறது. பணியிடத்தில் ஏற்கனவே ஆண் ஆதிக்கத்தால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பெண்களுக்கு தொடர் சித்திரவதை என உச்சநீதிமன்றம் வேதனை. எய்ம்ஸ் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய அரசு சுற்றறிக்கை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை எதிரொலியாக நடவடிக்கை. முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளராக உமாநாத் IAS நியமனம். 2வது தனிச் செயலாளராக சண்முகம் IASம் 3வது தனிச் செயலாளராக அனுஜார்ஜும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு கீழ்பவானி வாய்க்காலில் கசிவு ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு 2 நாட்களில் தீர்வு எட்டப்பட்டு நீர் திறக்கப்படும். நீர்க்கசிவு குறித்த ஆய்வுக்கு பின் அமைச்சர் முத்துசாமி உறுதி. பணி மாறுதல் கேட்டு வருவோர் மீது 17B சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. தமிழகத்தின் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. உண்மையே பேச தெரியாதவர்கள்தான் பாஜக தலைவர்கள் எனவும் விமர்சனம். அண்ணாமலைக்கு தமிழகத்தின் நிலவரமும் கலவரமும் தெரியவில்லை என RB உதயகுமார் காட்டம். திமுகவை அழிப்போம் என திராவிட அரசியலுக்கு எதிராக பேசும் அண்ணாமலை கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று கும்பிடுவதாக விமர்சனம். வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்ப்பதாகவும் என்றும் துணை நிற்பதாகவும் முதலமைச்சர் உறுதி அளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. தனியார் பள்ளிகளில் எந்தவித முகாம் நடத்தினாலும் பெற்றோரின் அனுமதியும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதியும் பெற வேண்டும். கிருஷ்ணகிரி பாலியல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தனியார் பள்ளி இயக்குநரகம் சுற்றறிக்கை. முதன்மை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஆலோசனை கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள், தேர்வு அட்டவணை தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கலாம் என தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குநர் நெல்சன் மனைவியிடம் போலீசார் விசாரணை. தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையில் விசாரணை என தகவல். கோவை, குமரி, நெல்லை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தானிலிருந்து ரயில் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட 1.5 டன் ஆட்டு இறைச்சி பறிமுதல். முறையாக பதப்படுத்தப்படாமல் இருந்த இறைச்சியை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரின் சிறைக்காவல் மீண்டும் நீட்டிப்பு. வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு.
பெங்களூரில் இருந்து கோவை வந்த ஆம்னி பேருந்தில் நுழைந்து துணிகர கொள்ளை, லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கேரள திரைத்துறையில் பாலியல் ரீதியாக கடும் அச்சுறுத்தல்களை சந்திக்கும் நடிகைகள் 15 முக்கிய புள்ளிகள் ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையும் கட்டுப்படுத்துவதாக நீதிபதி ஹோமா கமிஷன் அதிர்ச்சி அறிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவர் என ஜனநாயக கட்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உரை. ஜோ பைடனுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாக அதிபர் வேட்பாளராக களமிறங்கும் கமலா ஹாரிஸ் பேச்சு.